ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் விஜய் அவர்கள் பொது தேர்வுல முதல் 3 மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கினாரு. இது 2 கட்டமா பிரிச்சு வழங்கியிருந்தார். அப்படி இருக்கும்போது 2வது கட்ட விழா நேற்று தான் நடைபெற்றது. இதுல ஒரு முக்கியமான விஷயமா இப்ப என்ன பேசுபொருளா இருக்குன்னா, தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தின் அவர்கள் நீட் தேர்வு குறித்து அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. அதுவும் சும்மா இல்லங்க, ஒன்றிய அரசை எதிர்த்து அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். ரொம்ப நாளாவே மாநில அரசுகள் எல்லாமே நீட் தேர்வு குறித்து அவங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதோட இப்ப இதுல விஜயும் சேர்ந்திருக்காரு. நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். நீட் தேர்வால வர்ற பிரச்சனைகள் குறித்தும் அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கெல்லாம் எதிரானதுன்னு, அதோட மாநில அரசுக்கான சுதந்திரத்தை ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்திகள் மூலமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு, இதுல சிக்கல் இருந்தா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தான் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீட் விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. இப்படி இவர் சொல்லியிருக்கிறது தான் இப்போ பெரிய அளவுல விவாதமா மாறிட்டு இருக்குது. விஜய் சொல்ற கருத்துக்கு பலருமே தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சு வரவேற்பு கொடுத்தாலும் சிலர் இன்னும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை ரொம்பவும் ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது குறித்து அவர் சொன்னதுனால விஜயுடைய அரசியல் அகர்வு எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல விஜய் அவர்கள் நீட் தேர்வு குறித்து தன்னுடைய எதிரான குரலை கொடுத்தது மூலமா தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.